இன்னொன்னு, நான் சமீபத்தில் விசிகே தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு இடத்துல பேசினார். என்ன பேசினார்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் விசிகே தலைவர் திருமாவளவன் அவர்களை நீங்கள் உங்கள் கட்சி சார்பிலே கேவிக்குப்பம் தொகுதியிலே நீங்களும் போட்டியிட வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைத்தாராம். உடனடியாக திருமாவளவன் அவர்கள் அதை ஏற்க மறுத்து, இல்ல, அங்க என்னை போன்ற ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக ஒரு தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் போட்டியிடுகிறார், அவரை எதிர்த்து எங்கள் கட்சி போட்டியிடாது என்று திருமாவளவன் அவர்கள் அதை சொல்லியிருக்கின்றார். உண்மையிலே நான் திருமாவளவன் அவர்களை நான் பாராட்டுகிறேன். இதுதான் சரியான மனநிலை. எங்களுக்கும் அவருக்கும் கட்சி வேறுபாடு, கருத்து வேறுபாடு, கொள்கை வேறுபாடுலாம் இருக்கலாம். ஆனால் சமூக நீதி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட பாடுபட நாங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். இங்க ஜெகன்மூர்த்தி அவர்கள் நாங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். ஆனா நீங்க தெரிந்து கொள்வது என்ன தெரியுமா? இதுல திமுக மனநிலையை நீங்க தெரிஞ்சு, திமுக என்ன சொன்னாங்க தெரியல, 2 பட்டியலின தலைவர்கள் 2 பேரும் மோதணும், பட்டியலினத்தை சார்ந்த 2 தலைவர்களும் மோதணும், அப்பதான் திமுக குளிர்காய்வார். வன்னியர்களும் பட்டியலின மக்களும் அடிச்சுக்கணும், அப்பதான் திமுக குளிர்காய்வார். இதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி. காலகாலமா இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் பூர்வகுடி மக்கள் நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து படிக்கணும், வேலைக்கு போறோம், மானமரியோடு சுயமரியோடு வாழ வேண்டும். இவர்களுடைய திமுகவுடைய சூழ்ச்சியிலே நீங்கள் விழக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காரணமே சமூக நீதி. பாட்டாளி மக்கள் கட்சி கிடைத்த முதல் அமைச்சர் பதவி, மத்திய அமைச்சர் பதவி தலித் எழில்மலை என்ற ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி நாங்கள் கொடுத்தோம். திமுக எப்ப தெரியுமா மத்திய அமைச்சரை ஒரு பட்டியலினத்தை சமுதாய சார்ந்தவரை மத்திய அமைச்சர் ஆக்கினது 1999. பாட்டாளி கட்சி ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக எப்ப தெரியுமா ஆக்கினாங்க? 1998. திமுக 99 தான் திமுகவே பட்டியலினத்தை சார்ந்தவருக்கு ஒரு அமைச்சர் பதவி மத்தியில கொடுக்கிறாங்க. ஆனா அதுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே பாட்டாளி கட்சி கொடுத்திருக்கிறது. நம்ம திமுக பட்டியலின மக்களுக்கு பாதுகாவலர் இப்படிலாம் சொல்றது அது வேடிக்கை, ஏமாற்றுறாங்க. நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் பட்டியலின சமுதாயத்திற்காக மத்திய அந்த மருத்துவ படிப்புல இடஒதுக்கீடை வழங்கியவன் அன்புமணி ராமதாஸ், அண்டர் கிராஜுவேட் பிஜி. சென்னையில தேசிய சித்த மையத்தில் பண்டிதர் அயோத்தியா தாஸ் பேரை அந்த பேரை நான் அறிவித்து அந்த நிறுவனத்துக்கு நான் அறிவித்தேன். அப்போது அந்த நிகழ்ச்சியில ராம்விலாஸ் பாஸ்வானும் திருமாவளவன் அவர்கள் அதை அழைத்து அந்த நிகழ்ச்சி நடத்தினார். இது ஏதோ ஓட்டுக்காக அரசியலுக்காக எல்லாம் செய்யல, உணர்வுபூர்வமா நாங்கள் செஞ்சிருக்கிறோம். அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. இந்த காலம் நமக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும், அரசியல் அதிகாரம் வேண்டும். இன்னும் எவ்வளவு காலமா அடிமையா நம்ம இருப்போம்? அதற்கு நம்ம எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். நமக்குள்ள இந்த பிரிச்சது, சூழ்ச்சி, பிரிவினை அதெல்லாம் தேவையில்லை. ஏதோ திமுக ஸ்டாலின் அவங்க அப்பா இவர்தான் இவர் பேர பிள்ளை. என்ன இது ஜனநாயகம்? நம்ம எல்லாம் அப்படியே நிஜமா அப்படின்னு உட்கார்ந்து கை கட்டி நின்றுட்டு இருக்கோம். அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. நேற்று ஸ்டாலின் அவர்கள் அங்க நம்முடைய நண்பர் ஆம்ஸ்டாங் அவருக்கும் இதே நிலைப்பு தான், இதே எண்ணம் தான். இன்னைக்கு நம்ம கூட இல்ல. அவருடைய நோக்கமா பூர்வகுடி மக்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும், அரசியல் அதிகாரம் வேண்டும். அதற்கு இந்த தொகுதியிலே ஜெகன்மூர்த்தி அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும்.